வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம், ஐடி இயக்குநரகமும் மும்பை செம்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் அதிகாலை தவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தவத்திற்கு முந்தைய சிந்தனையாக மனிதருள் வேறுபாடு ஏன் எனும் தலைப்பில் சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். அறிவு நிலை உயரும் போது நம் மனதில் சில கேள்விகள் எழும். சரியான விடை காணாவிடிலோ அறிவின் வளர்ச்சியில் தேக்கம் ஏற்படும். அப்படி எழும் ஒரு வினாதான் மனிதருள் வேறுபாடு ஏன் என்பதாகும். இதை தெரிந்து கொள்வதற்கான காரணம், எவற்றையெல்லாம் மாற்ற இயலுமோ அவற்றை மாற்ற முயலவும், எதை மாற்ற இயலாதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்காகவும் தான். இந்த வகையில் அருட்தந்தை அவர்கள் மனிதருள் வேறுபாடு ஏன் என்ற தலைப்பில் எழுதியுள்ள ஒரு கவிதையை காண்போம். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றுக்கு ஏற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலை வேதமுற தோன்ற கண்டேன் என்று அருட்தந்தை அவர்கள் இந்த கவியிலே கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடானது 16 விதமான காரணங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதை பொறுத்து 7 விதமான சம்பத்துக்கள் மாறுபாடு அடைகிறது என்றும் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் காலம் என்கின்ற கருத்தை பொறுத்து, அந்த காரணத்தை பொறுத்து மனிதனுடைய 7 சம்பத்துக்கள் எப்படி மாறுபாடு அடைகிறது என்று இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த காலம் என்கின்ற கருத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் கற்காலம், செப்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம், வரலாற்று காலம், கம்ப்யூட்டர் காலம் என்று பல்வேறு விதமான வகைகளில் பிரிக்கிறார்கள். வானிலை ஆய்வாளர்கள் முன்பனி காலம், இளவேனில் காலம், கோடைக்காலம், கார்காலம், இலையுதிர் காலம், முன்பனி காலம் என்று அவர்களும் ஒரு வகையாக பிரிக்கிறார்கள். இலக்கணத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதாக பிரிக்கிறார்கள். அதே போல சைவ சித்தாந்தத்திலும் கால தத்துவம் என்று சொல்லக்கூடியது காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இலக்கியத்திலே காலம் என்று சொல்லக்கூடியது பல்வேறு வகையிலே முக்கியத்துவம் உடையதாக காட்டப்படுகிறது. ஔவையார் தனது ஒரு பாடலில், அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி கழா என்று சொல்கிறார். அதாவது நீண்ட மரங்களும் கிளைகளோடு இருந்தாலும் அது உரிய பருவத்தில் மட்டுமே பலன் தரும். அதுபோல மென்மேலும் முயன்றாலும் நாம் செய்யும் காரியங்கள் தகுந்த காலங்களில் மட்டுமே பயன் தரும் என்று கூறுகிறார். திருவள்ளுவரும் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று சொல்கிறார். ஒரு செயலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் காலம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்குகிறார். அதாவது கூகை என்று சொல்லக்கூடியது, கூகைக்கும் காக்கைக்கும் சண்டை வந்தது என்று சொன்னால் அது இரவு நேரமாக இருந்தால் கூகைதான் வெல்லும். அதே போல பகல் நேரமாக இருந்தால் காகம்தான் வெல்லும். ஏனென்று சொன்னால் அவைகளுக்கு கண் தெரியக்கூடிய காலமானது பகல் இரவு என்பதாக மாறி இருப்பதை இந்த கவியின் மூலம் திருவள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். அதே போல எத்தனை விதமான செயல்கள் நம்மிடத்திலே வந்தாலும் கூட நமக்கு உரிய காலம் வரை காத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு என்று சொல்லி காலத்தை பற்றிய அருமையை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே அருட்தந்தை அவர்கள் காலம் என்கின்ற கருத்தை பொறுத்து எப்படி 7 சம்பத்துக்கள் மாறுபாடு அடைகிறது என்பதை குறிப்பிடுகிறார் என்பதை பார்ப்போம். முதலாவதாக உருவ அமைப்பு என்று சொல்லக்கூடியது. உருவ அமைப்பானது கற்காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று கேட்டால், இன்றைக்கு இருப்பது போல ஒப்பனைகள் எதுவும் இல்லாமல் மிகவும் இயல்பாக நீண்ட முடிவுடனும் நீண்ட நகத்துடனும், உடைகள் என்று சொன்னால் இலைத்தலைகளை கொண்டு அமைக்கப்பட்டதாகவும் இருந்திருக்கும். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். எனவே அன்றைய மனிதன் பாதி மனிதனாக இருந்திருக்க கூடும். அதே போல அதற்கு அடுத்தபடியாக குணம் என்று சொல்லக்கூடியது. காலத்தை பொறுத்த வகையிலே குணம் என்பதும் மாறுபாடு அடைகிறது. கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன்
ராட்சச குணம் உடையவனாக இருந்திருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் அவன் உணவுக்காக பல மைல் தூரம் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது. விலங்குகளோடு போராடி தன்னுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருந்தது, உணவையும் தேடிக்கொள்ள வேண்டியிருந்தது. எனவே ஒன்று கொல்லப்படுவோம் அல்லது பிறரை கொல்ல வேண்டும் என்கின்ற தன்மையிலே அவர்கள் உயிர் வாழ வேண்டியிருந்ததினாலே அவர்களிடத்திலே ராட்சச குணம் மேலோங்கி இருந்திருக்கும் என்று காண்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவை உற்பத்தி செய்யவும் அது இல்லாத இடங்களுக்கு உபரியாக இருக்கின்ற இடங்களிலிருந்து கொண்டு செல்வதற்கும் வேண்டிய வசதிகள் இருப்பதினாலே இந்த காலகட்டத்தில் சத்வகுணம் என்பது இயல்பாக இருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கும் சத்வகுணம், தாமச குணம், ராட்சச குணம் இருக்கக்கூடிய மனிதர்களையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக காலம் என்று சொல்லக்கூடியது அறிவின் உயர்வை எப்படி மாறுபாடு அடைய செய்கிறது என்பதை காணலாம். ஒரு சமயம் ஒரு மகன் தன்னுடைய தந்தையாரிடம் கேட்கிறான், அப்பா, மகன் அறிவாளியா அல்லது தந்தை அறிவாளியா என்று. தந்தை சொல்கிறார், உண்மையிலே தந்தைதான் அறிவாளி என்று. மகன் சொல்கிறான், இல்லை இல்லை, மகன்தான் அறிவாளி என்று. அப்பொழுது ஏன் என்று கேட்டதற்கு, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்ததை அவருடைய தந்தையார் ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று கேட்டதாக ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்றை கூறுவார்கள். அறிவின் உயர்வு என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இடையே மிகுந்த அறிவின் உயர்வு என்பது காணப்படுகிறது. ஆனால் காலம் என்பது, வயது என்பது அனுபவத்தின் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதனானவன் தன்னுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய செய்திகளை மட்டுமே அறிந்து கொள்பவனாக இருந்தான். ஆனால் இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியினாலே, விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினாலே உலகம் உங்கள் கைகளில் என்று வந்திருப்பதனாலே உலகத்தின் எந்த நொடியில் எந்த வினாடியிலும் நடக்கக்கூடிய செயல்களையும் அடுத்த வினாடியில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவினுடைய உயர்வானது இன்றைக்கு இருப்பதை நாம் காண்கிறோம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தில் கணினி என்பதை நாம் செய்தியின் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கணினியானது நம்முடைய அன்றாட வாழ்வின் பயன்பாடாக மாறிவிட்டது. அதை பயன்படுத்தும் அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் அறிவின் தரம் உயர்ந்திருப்பதை நாம் இன்றைக்கு காண முடிகிறோம். அதற்கு அடுத்தபடியாக கீர்த்தி என்று சொல்லக்கூடியது. கீர்த்தி என்ற சொல்லுக்கு புகழ் என்று பொருள். அந்த காலத்திலே ஒரு பகுதியிலே இருப்பவர்கள் ஒரு கலையிலே சிறந்து விளங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த புகழானது, அவர்கள் அப்படி ஒரு கலைஞர் இருக்கிறார் என்பது பக்கத்து ஊருக்கு அடுத்த ஊருக்கு தெரிவதற்கே பல காலங்கள் ஆகும். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான யுகத்தில் தொலைக்காட்சி, யூடியூப் சேனல்கள் மற்றும் பல்வேறு விதமான இணையதளங்களின் மூலமாக புகழ் பெற்றவர்கள் இருக்கிற பொழுது அவர்களுக்கான அந்த புகழை வெளிப்படுத்துவதற்கும் அது பல பேருக்கும் தெரிந்து கொள்வதும் வகையிலே நடைபெறுவதற்கும் இன்றைய காலமானது உதவியாக இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் உடனடியாக வெகு சீக்கிரத்தில் திறமை இருக்கக்கூடியவர்கள் புகழ் பெறுவதற்கு இந்த விஞ்ஞான கருவிகள் உதவுகிறது என்பது கண்கூடு. அதற்கு அடுத்தபடியாக உடல் வலிவு என்று சொல்லக்கூடியது. கற்காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய உடம்பானது மிகவும் வலுவுடையதாக இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் அவன் விலங்குகளை கை விரல்களினுடைய நகங்களினாலே பிடித்து போட்டான் என்ற செய்தியை நாம் காண முடிகிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், ஒரு சாதாரண ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலுமே கூட நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு கூட உடல் வலிவு இல்லாமல் வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய தன்மைக்கு நாம் வந்திருக்கிறோம். எனவே கற்காலத்திலிருந்து இந்த கணினி காலத்திலே பார்க்கும்போது உடல் வலிவு என்பது சற்றே குறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதற்கு அடுத்தபடியாக சுகம் என்று சொல்லக்கூடியது. இந்த சுகம் என்று சொல்லக்கூடியதிலே தனிநபர் வருமானம் என்பது ஒவ்வொரு வருடமும் கூடிக்கொண்டே இருக்கிறது. எனவே இன்றைக்கு மனிதன் மிக மிகவும் ஆடம்பரமாக எல்லா விதமான பொருள்களையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கற்காலத்திலே இருப்பதை விட இந்த காலகட்டத்திலே மிகவும் சுகபோகம் உடையவனாக மனிதன் வாழ்கிறான் என்பது உண்மை. அதற்கு அடுத்தபடியாக செல்வம் என்று சொல்லக்கூடியது. செல்வம் என்று சொல்லக்கூடியது ஒரு காலத்தில் விவசாயத்தின் மூலமாக மட்டுமே இருந்தது. இன்றைக்கு அது பல்வேறு வழிகளின் மூலமாக கல்வி என்பது பரவலாக்கப்பட்டிருப்பதனாலே அனைவருக்கும் செல்வம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக செல்வம் சம்பாதிப்பதிலும் காலம் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான பண்பினை வகிக்கிறது. நாம் இப்பொழுது தவத்துக்கு தயாராகும்.